श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि स्फुरत्सहस्रारशिखातितीव्रम् सुदर्शनम् भास्करकोटितुल्यम् सुरद्विषाम् प्राणविनाशि विष्णोः चक्रम् सदाहम् शरणम् प्रपद्ये. வேணுகோபால கிருஷ்ணசுவாமியினுடைய திருமுன்பாகவும் அவன் அடியார்களுடைய முன்பேயும் பக்த ஜனங்களுக்கு நடுவிலே சுதர்சனாழ்வாருடைய வைபவத்தை சுதர்சன அஷ்டகம்ங்கிற ஸ்தோத்திர கிரந்தம் மூலமாக அனுபவிக்கணுங்கிறது அன்பர்களுடைய ஆசை. அந்த நியமனானுகுணமாக அவர்களுடைய ஆதரவுக்கு அனுகுணமாக இன்று தொடங்கி ஒரு 7 நாட்களிலே சுதர்சன அஷ்டகத்தினுடைய சாரார்த்தங்களை விண்ணப்பம் பண்ணுகிறேன். சுவாமி வேதாந்த தேசிகன் அனுகிரகித்த பல ஸ்தோத்திர கிரந்தங்களுக்குள்ளே இதுவும் ஒரு முக்கியமான கிரந்தம். இந்த இடத்திலே பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார். நேத்திக்கு ஆளவந்தாருடைய திருநக்ஷத்திரம் நடந்திருந்தபடியால் சுவாமி ஆளவந்தாரும் சேவை சாதிக்கிறார். மற்ற திவ்யதேச தெம்பெருமான்களுக்கும் இங்கே சேவை சாதிக்கிற பெருமாளுக்கும் ஒரு வாசியினால் சங்க சக்கரத்தை பிரசித்தமா முன்னோக்கி பிடிச்சுட்டு இருக்காரு. மற்ற எல்லாரும் பக்கவாட்டிலே பிடித்திருப்பார்கள். ஆனா நம்பி நாராயணனுடைய திருக்கோலத்திலே சமாசேனம் பண்ணுவிக்கிறா போலே பஞ்சசம்ஸ்காரத்தில் முதல் சம்ஸ்காரமான தாபகா என்கிற சங்க சக்கர லாஞ்சன திருக்கோலத்தோட பெருமாள் இவ்விடத்துல சேவை சாதிக்கிறார். அதனால அவர் முன்பாக சுதர்சன வைபவத்தை அனுபவிப்பது நமக்கு ஏற்பட்ட ஒரு பாக்கியம். சுவாமி முன்னாடி பேசும்போதே இன்னி வரைக்கும் கண்ணனுக்கு ஊஞ்சல், நாளிலேந்து ராமனுக்கு ஊஞ்சல்னு சொன்னார். அடியன் புரிஞ்சிட்ட வரைக்கும் ரொம்ப கன்னடம் அடியனுக்கு தெரியாது, அவர் சொன்ன வரைக்கும். அப்படின்னா இன்னைக்கு சுதர்சனாஷ்டகத்தில் கிருஷ்ண வைபவத்தோட சொல்லணும். அப்ப நாளைக்கு சுதர்சனாஷ்டகத்தில் ராம வைபவம் பேசணும்னு சுவாமி நியமனம் போல் இருக்கு. எந்த பகவானாக இருப்பினும் சுதர்சனாழ்வான்கிறது பெருமானுக்கு இன்றியமையாத ஓர் அடையாளம். லக்ஷணம்னு சொல்லுகிறோம், அடையாளம். ஸ்ரீமன் நாராயணன் ஒருத்தரை நாம அடையாளத்தோடு புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இன்னன்னதுன்னு உபனிஷத்துக்கள் ஓதுகின்றன. ஸ்ரீயப்பதித்வம், கருடவாகனத்துவம், புண்டரீகாட்சத்துவம், ஆதிசேஷ பர்யங்கத்துவம், இதெல்லாம் பெருமானுக்குன்னு இருக்கிற தனிச்சிறப்புகள். இது எந்த தேவதாந்தரத்திடத்திலும் காணப்படாது. அந்த வரிசை கிரமப்படி பார்த்தால் பிராட்டிய திருமார்பிலே கொண்டவன் பார்த்தவுடனே அடையாளம் தெரிஞ்சுடலாம். தாமரை கண்கள் பார்த்தவுடன் ஸ்ரீமன் நாராயணன் அடையாளம் காட்டும். கருடனை வாகனமாக கொண்டவன் சட்டுன்னு குழந்தை கூட சொல்லிடும் யார் பெருமாள் நுட்டு. ஆதிசேஷ படுக்கையில எப்பவும் சேனிச்சிருக்கார், நிம்மதியா தூங்கிட்டு இருப்பார் அப்படின்னு பார்த்தாலே யாருமே சொல்லிடுவார்கள். இதோட கூடத்தான் வலக்கையிலே சக்கராயுதத்தையும் இடக்கையிலே பாஞ்சஜன்யத்தையும் பிடித்திருப்பர். இது பெருமானுக்குன்னு இருக்கிற அடையாளம். அப்ப சுதர்சன சக்கரம், சுதர்சன ஆழ்வாருடைய வைபவத்தை நாம் அனுபவிக்க வேணுமென்னால் அது தனித்துன்னு சொல்றதை காட்டிலும் பெருமானுடைய திருக்கைகளோட சேர்ந்தேதான் இருக்கிறார். அவரவருடைய திருக்கைகளை விட்டு பிரியறதில்லை. கை கழலான் நேமியான் நம்மேல் வினை கடிவான் ஆழ்வார் பாசுரத்தில் சாதித்தார். பெருமானுடைய திருக்கைகளை விட்டு சக்கரத்தாழ்வார் பிரிவதே இல்லை. கைகழலான் நேமியான், நேமி நேமினா சக்கராயுதத்துக்கு ஒரு பெயர். கையை விட்டு சக்கரத்தை கழற்றதே இல்லை. அப்ப சுதர்சன சக்கரத்துக்கு எத்தனை பெருமகள் வேணா இருக்கட்டும், முதன்மையான பெருமை என்ன தெரியுமோ? பகவானுடைய திருக்கைகளிலிருந்து விலகாமல் இருக்கிறார். அதை விட ஒரு பக்தனுக்கு மற்றொரு பெருமை தேவையில்லை. அவர் நமக்கு ஆரோக்கியம் கொடுக்கிறார், ஐஸ்வர்யம் கொடுக்கிறார், ஆயுசு கொடுக்கிறார். இதெல்லாம் பிற்பாடு.
ஆனா அவனுக்குன்னு இருக்கிற ஏற்றம் பெருமானுடைய திருக்கைகளை விட்டு கடலாமல் இருக்கிறார் இல்லையோ. பாத்து பிரணத ரக்ஷாயாம் விளம்பம் அசகன்னிவ சதா பஞ்சாயுதீம் பிப்ரத் சன ஸ்ரீரங்கநாயகா. ஸ்ரீரங்கநாயக்கன் 5 ஆயுதங்களையும் எப்போதும் பிடித்திருக்கிறார். கையிலேருந்து கழற்றதே இல்லை. ஒரு பாரத்தை நம்ம கையில கொடுத்து இதை கொஞ்ச நாள் பிடிச்சுங்கோன்னால் அரை மணி பொறுமை இழந்து கீழே வச்சிருவோம். ஆனால் பெருமானோ 5 ஆயுதங்களையும் இத்தனை நாட்களா தாங்கிண்டே இருக்கார். அவருக்கு கொஞ்சமேனும் கை வலிக்காதோ? பரபிரம்மத்துக்கு கை வலிக்குமா? அதனால பிடிச்சுட்டு இருக்கார். எனக்கு கை வலிக்கிறது, நான் பைய கீழே வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லலாம். கை வலிக்கலேன்னே வச்சுப்போம். பொறுமை இழந்து போடுவோம் இல்லையோ. ஒரே விஷயத்தை எத்தனை நாளிதான் நாம தூக்கிட்டு இருப்போம். ஆனா விடாம பெருமான் தன் கைகள்ல பற்றி இருக்கிறானே, என்னத்துக்காக பிடிச்சுட்டு இருக்கான்னு பார்த்தால் பிரணத ரக்ஷாயாம் விளம்பம் அசகன் இவ. தன்னுடைய அடியார்களை ரட்சிப்பதிலே கால விளம்பத்தை பெருமான் பொறுப்பதில்லை. யாரேனும் ஒருத்தர் ஓடி வந்து ரக்ஷின்னு கூக்குரலிட்டால் உடனுக்குடன் போய் ரட்சித்துத்தான் பெருமானுக்கு பழக்கம். ரட்சிக்கிறதுக்கு போறச்சே சங்க சக்கரங்களை பஞ்சாயுதங்களை விட்டுட்டு போக முடியாது. அப்ப பார்த்து நான் ஆயுதங்கள்லாம் கழட்டி ஆயுத சாலையில வச்சுட்டேன், நீ ஆனா இப்பதான் கூப்பிட்டே, இனிமேதான் அது துருப்பிடிச்சது எல்லாத்தையும் மாத்தி சாண தீட்டி நெய் எண்ணெயெல்லாம் பூசி எடுத்துன்னு வரணும். கஜேந்திராழ்வானே ஒரு மணி நேரம் இரு அப்படின்னு பெருமாள் சொல்லுவரோன்னா நிமிஷ பொழுது கூட அவர் பொறுப்பது கிடையாது. ஆகையாலே எப்போதும் தயார் நிலையில் பஞ்ச ஆயுதங்களையும் பெருமான் கையிலே பிடித்து கொண்டே இருக்கிறான். இத பல ஆழ்வார்களும் ரிஷிகளும் ஆச்சாரியர்களும் எத்தனையோ ஸ்லோகங்களாலும் எத்தனையோ ஸ்தோத்திரங்களாலும் சாதித்துள்ளார்கள். சிலையிலங்கு பொன்னாழி தென்படை தண்டொன்சங்கம் என்கின்றாளால் மலையிலங்கு தோள் 4 மத்தவனுக்கு எத்தேகான் என்கின்றாளால் முலையிலங்கு பூம்பயலை முன்போட வன்போடி இருக்கின்றாளால் கலையிலங்கு மொழியாளர் கண்ணபுரத் தம்மானை கண்டாள்களோ. இது திருமங்கையாழ்வாருடைய பெரிய திருமொழியில் 8ஆம் பத்தில் முதல் பாசுரம். திருக்கண்ணபுரத்துக்குன்னு 100 பாசுரங்கள் பாடினார். அதுல பெருமாள் எப்படி பஞ்சாயுதங்களையும் தரிச்சிருக்கார். இத போல எத்தனையோ பாசுரங்கள் உண்டு. இருந்தாலும் ஒரு பாசுரத்துக்காக விண்ணப்பிச்சேன். சிலை இலங்கு பொன்னாழி தென்படை தண்டு ஒன்சங்கம் என்கின்றாளால் 4 தோள்களிலே ரொம்ப ஆச்சரியமான பஞ்சாயுதங்களையும் பெருமாள் பிடிச்சிருக்கார். அதுக்குன்னு தான் பஞ்சாயுத ஸ்தோத்திரம். ஆயுதங்களை பிடிக்க காரணம் அடையாளம்னு ஒரு காரணம், ரட்சிக்கிறதுக்காகனு மற்றொரு காரணம். அடியார்களை ஓடோடியும் வந்து காப்பன். இந்த 5 மட்டும் ஆயுதங்கள் அல்ல, எத்தனையோ எண்ணிலடங்காத ஆயுதங்கள். பகவத் ராமானுஜர் தம்முடைய கத்தியத்திரயத்திலே சாதித்தா போலே தன்னுடைய ஸ்வரூபத்துக்கு ஸ்வபாவத்துக்கு சௌகுமாரியத்துக்கு அனுகுணமாக தனக்கேத்தா போலே திவ்ய ஆயுதங்கள் பலவற்றை தரித்திருக்கிறான். அவ்வாயுதங்கள் 1-2 இல்லாமல் 16 ஆயுதங்கள் என்று சொல்லுவார்கள். இதத்தான் ஷோடசாயுதம் என்று சொல்வதுண்டு. 16ன்னு இல்லை, 160 வச்சுக்கலாம், 1600 வச்சுக்கலாம். எண்ணிலடங்காத ஆயுதங்களை தரித்திருக்கிறார். ஆனா நம்ம மனசுக்கு கணக்கு இல்லைன்னா புரியவே புரியாது. எதுவா இருந்தாலும் ஒரு கணக்கு சொன்னாதான் ஓ இத்தனை ஆக்கம் அப்படின்னு நாம மனசுல வாங்கிப்போம். அதை விட்டுட்டு எண்ணிலடங்காதுன்னா எப்படின்னு தெரியாது. இது எதுக்கு சுவாமி நாம வரணும் இப்போ அப்படின்னு விட்டுடுவோம். அதனால ஒரு 16 ஆயுதங்கள்னு சொல்லுவார்கள், அல்லது 8 ஆயுதங்கள்னு சொல்லுவார்கள், அல்லது 5 ஆயுதங்கள்னு சொல்லுவார்கள். இப்படி பஞ்ச ஆயுதங்களோட பெருமாள் சேவை சாதிக்கிறார். எத்தனை ஆயுதங்கள் இருந்தாலும் இது மட்டும் உண்மை, இந்த எல்லா ஆயுதங்களுக்கும் சுதர்சனாழ்வார் தலைவர் என்பது உண்மை. ஆனால் அவருக்கு ஹேதிராஜன் என்று ஒரு பேருண்டு. ஹேதி என்னால் ஆயுதங்கள், ஹேதிராஜா ஆயுதங்களுக்குள்ளே தலைவர். ஹன்யத்தே ஈதாலே கொலை தொழில் செய்யப்படுகிறது, அதனால ஹேதி என்ன பெயர். ஹேதிராஜன் என்னால் சக்கராயுதத்தை கொண்டு விரோதி வர்க்கங்கள் அத்தனையும் எம்பெருமான் முடிக்கிறார். பெருமானுடைய திருக்கைகள்ல சக்கரத்தை சேவிக்கிறச்செல்லாம் அழகு ஒரு பக்கம், ஆபரணமா இருக்கிறது ஒரு பக்கம், அடையாளம் ஒரு பக்கம். எல்லாத்த விட என்ன ரட்சிக்க வருவருங்கிற நம்பிக்கை வருது இல்லையோ. மக்களுக்கு ஒரு சாமானிய மனுஷனுக்கு எது தேவை? சம்சாரத்துல ரொம்ப தூரம் துன்பப்பட்டு இருக்கோம். நம்முடைய துன்பங்களை போக்குறதுக்கு பெருமாள் என்ன வச்சுட்டு இருக்கார்? அவரே இருக்கார், அவரே போக்கிடுவர். இருந்தாலும் அவர் தானே நில்லாமல் தன் அடியார்களை விட்டு துன்பங்களை போக்குறாரோ இல்லையோ.
அதுல சக்கரத்தாழ்வார் முதன்மை பெற்று விளங்குகிறார். சுதர்சனன்னு சொல்லலாம், சக்கரத்தாழ்வார்னு சொல்லலாம், ஹேதிராஜன்னு சொல்லலாம், ரதாங்கம்னு சொல்லலாம். இப்படி பல பல திருநாமங்கள் ஹேதிராஜனான சக்கரத்தாழ்வாருக்குண்டு. அந்த திருநாமத்தினுடைய அர்த்தம் என்னன்னு பார்ப்போம். அதற்கு முன்பாக இந்த ஸ்தோத்திரத்தினுடைய ஏற்றத்தை பார்க்க வேணும். பிரபந்த கர்த்தா யாரோ, கர்த்தாவனுடைய வைபவத்தையும் பார்க்க வேண்டும். ஒரு ஸ்தோத்திரம்னாலே உடனே பிரபந்த வைலட்சண்யம், கர்த்திரு வைலட்சண்யம், விஷய வைலட்சண்யம் என்று 3 சொல்ல வேண்டும். எழுதப்பட்ட ஸ்தோத்திரத்தினுடைய ஏற்றம் யாது, இந்த ஸ்தோத்திரத்தாலே பாடப்பட்டவருடைய பெருமை எது, ஸ்தோத்திரத்தை எழுதியவர் கர்த்தா, அவருக்குண்டான பெருமை என்ன? முதல்ல சாதித்தவர் சுவாமி வேதாந்த தேசிகன். நம்முடைய சம்பிரதாயத்திலே, ராமானுஜ சம்பிரதாயத்திலே அவருக்கு பிற்பட்டு பல மகாச்சாரியர்கள் உதித்தார்கள். சுவாமி காட்டிய வழியில் மேன்மேலும் மேல்வேளும் ஸ்ரீ வைஷ்ணவ விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தை வளர்த்து விடுவதற்காகவே இவர்களுடைய அவதாரம். அதில் சுவாமி வேதாந்த தேசிகன் 1268-69 திருவவதாரம் பண்ணினார். அதிலிருந்து 100 சம்பத்சரங்கள் எழுந்தருளியிருந்து 1368-69 திருநாட்டை அலங்கரித்தார். ஆச்சாரியனுடைய திருவடிகளை அடைந்தார். அந்த சுவாமி எத்தனையோ கிரந்தங்கள் பண்ணிருக்கார். ரகசியத்தை விவரிப்பதற்காக பல கிரந்தங்கள், திருமந்திரத்வயம் சரமஸ்லோகம்ங்கிற 3 ரகசியம் இருக்கே, அதனுடைய விவரணமாக பல. பகவான் எழுந்தருளி இருக்கிற திவ்ய தேசங்களை ஸ்தோத்திரம் பண்றதுக்காக பல, அவனுடைய ஆயுதங்கள் ஸ்தோத்திரத்துக்காக பல, ஸ்ரீராமாயணம் முதலான கிரந்தத்தை விளக்கிறதுக்காக பல, ஆழ்வார்களுடைய பாசுரார்த்தத்தை விளக்குவதற்காக சில, என்ன ஒன்னொன்னாக பல படிகள்லையும் பாடியிருக்கார். அதிலே சுவாமியினுடைய ஸ்தோத்திரங்கள்னு ரொம்ப பிரசித்தமானவை. மொத்தம் 28 ஸ்தோத்திரங்கள் அனுகிரகித்தார். அதிலே திவ்ய தேசத்துக்குன்னு ஸ்தோத்திரம் உண்டு, காஞ்சிபுரத்துக்கு ஸ்தோத்திரம், வேகாசேது என்று பக்கத்துல திருவெக்கால பெருமாள் கிடக்கிறார் இல்லையோ, அவருக்குன்னு ஸ்தோத்திரம், கோளரி பெருமானே ஆளறியாக, வேளுக்கை ஆளறியாக நரசிம்ம பெருமானா சேவை சாதிக்கிறார், அவருக்குன்னு ஸ்தோத்திரம், தேவநாயகனாய் திருவகீந்திரபுரத்திலே சேவை சாதிக்கிறான், அவனுக்கென்னு ஸ்தோத்திரம், ரங்கநாதனுடைய திருவடிகள்ல சரணாகதி அனுஷ்டிக்கிறதுக்காக ஞாச தசகம், காஞ்சி பெருமாளுக்காக ஞாச திலகம், ஸ்ரீரங்கத்தெம் பெருமானுக்காக, அதே போல சரணாகதி தீபிகை, ஞாச விம்சதி இன்னும் சரணாகதியை சொல்றதுக்குன்னு ஸ்தோத்திரங்கள், திவ்ய தேசங்களை பாடுறதுக்குன்னு ஸ்தோத்திரங்கள், சம்பிரதாயார்த்தத்தை சொல்றதுக்குன்னு ஸ்தோத்திரங்கள், இப்படி பலவும் பாடினார். அதுல இப்ப நாம பார்க்க போற ஸ்தோத்திரம் ஒரு முக்கியமான ஸ்தோத்திரம். முதல்ல இவர்கள்லாம் எதுக்கு ஸ்தோத்திரம் பாடுறார்கள்னு தெரிஞ்சுப்போம். ஆரம்பிச்சு வச்சவர் இந்த சுவாமி தான். ஆளவந்தாரது பக்கத்துல எழுந்துள்ளிருக்காரு. ஸ்தோத்திர பிரக்கிரியைங்கிறத நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே தொடங்கி வைத்த பெருமையே ஆளவந்தாரத்தான் சாலும். எதிகட்கிறவன் யமுனை துறைவன் இணையடியாம் கதிபத்துடைய விராமானுஷன். இப்ப உபன்யாசம் ஆன முடிஞ்ச உடனே ராமானுஷனுத்தந்தாதி சாத்துமுறை ஆகும். ஏன் ராமானுஷனுத்தந்தாதி சேவிக்கிறா? இந்த சுவாமியினுடைய திருநாமம் அதுல தானே வந்திருக்கு. எதிகட்கிறவன் யமுனத்துறவன் இணையடியாம் கதிபத்துடைய யத் பதாம்போருக தியான வித்வஸ்தாசேஷ கல்மஷா வஸ்துதாம் உபயாதோகம் யாமுனேயம் நமாமியகம். இது ராமானுஜரே யாமுனாச்சாரியர் திருவடிகளுக்காக சமர்ப்பித்தது. இந்த சம்ஸ்கிருத ஸ்லோகம் ராமானுஜர் பண்ணினது. இதுக்கு அந்த ராமானுஜனுத்தந்தாதி பாசுரம் எவ்வளவு ஒத்து போறது பாருங்க. யத் பதாம்போருக தியான, யாருடைய திருவடி தாமர்களை நினைத்தபடியால் வஸ்துவே இல்லாமல் நீச்சனாக கிடந்த நான் கூட ஸ்ரீபாஷ்யம் எழுதுற அளவுக்கு வசத்தப்பட்டேனோ, அந்த ஆளவந்தார் திருவடிகளை வணங்குகிறேன் என்று ராமானுஜர் சாதிக்கிறார். சுவாமி போய் வஸ்துவா இல்லாம ஒண்ணும் இல்லாம இருந்தாராம். அவர் ஆளவந்தார் கட்டாட்சத்தாலே சட்டென்று மார்த்தி ராமானுஜரை ஆக்கிவிட்டாராம். பாடியத்தோன் ஈடேற பார்வை செய்தோன் வாழியே. ஆளவந்தாருடைய வாழி திருநாமத்தில் இது வரும். பாடியத்தோன் பாஷ்யக்காரர், ஸ்ரீபாஷ்யம் அனுகிரகித்த ராமானுஜர். பாடியத்தோன் ஈடேற ராமானுஜர் ஆகறதுக்காக பார்வை செய்தோன் தன்னுடைய திருக்கண் நோக்கத்தாலேயே சுவாமியை திருத்தி பணி கொண்டார் இல்லையோ. அதனாலதான் ராமானுஜரே இந்த ஸ்லோகத்தை பண்ணி யத் பதாம்போருக தியான வித்வஸ்தா சேஷ கல்மஷா வஸ்துதாம் உபயாதோகம், யாருடைய திருவடிகளை நினைத்தபடியாலேன்னு இருக்கு. அது அப்படியே தமிழ் திருவரங்கத்தமுதனாருடையது. எதிகட்கிறவன் யமுனை துறைவன் இணை அடியாம் கதிபத்துடைய யத் பதாம்போருக தியானன்னு சம்ஸ்கிருதம், இணையடியாம் கதிபத்துடையங்கிறது தமிழ்.
ஆக இந்த சம்ஸ்கிருத திராவிடங்களை சேர்த்து பூர்வர்கள் ரொம்ப ஆச்சரியமா அனுபவித்துள்ளார்கள். இவர் தான் முதல்ல வேதாந்தார்த்த அத்தனை ஸ்தோத்திரமாக்கினார். நமோ நமோ யாமுனாய, யாமுனாய நமோ நமஹ, நமோ நமோ யாமுனாய, யாமுனாய நமோ நமஹ, த்ரையந்தார்த்தம் சுதுர்கிரகம் ஸ்தோத்திரயாமாச யோகீந்திரஹா தம்பந்தே யாமுனாஹ்வயம். யாமுனாச்சாரியரை வழங்குகிறேன். அவர் செய்ததென்ன? த்ரையந்தார்த்தம் சுதுர்கிரகம், ரொம்ப கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய வேதாந்தார்த்தத்தை எல்லாம் சுலபமா ஸ்தோத்திரயாமாச, ஸ்தோத்திர வடிவத்தில் ஆக்கி கொடுத்தார். ஸ்தோத்திரம் பாடிவிட்டாலே ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப சுலபம். இந்த பக்கமா நீங்க கட்டுரை எழுதுங்க, அதை படிச்சு மனப்பாடம் பண்ணி 10 வரி ஒப்பின்னு சொன்னா 4 தப்பு வரும், 40 தப்பு வரும். ஒழுங்கா ஸ்லோகத்தை சந்த சொன்னா தப்பு இல்லாம சொல்லலாம். எப்பவும் பத்தியம் ஞாபகத்தில் இருக்குமே தவிர கத்தியம் ஞாபகத்துக்கே வராது. அதுலயும் நம்மள ரொம்ப பரீட்சை பண்ணிட்டார் ராமானுஜர். வேணும்னு ஒரு கத்தியத்தை சாதிச்சுட்டு அதை நீ மனப்பாடம் பண்றியா பாப்போம் அப்படி நமக்கு ஒரு பரீட்சை வைத்தாரோ இல்லையோ, அந்த அளவு மத்த ஆச்சாரியர்கள் சமப்படுத்தலே. ஆள வந்தார். முக்கியமா 2 ஸ்தோத்திரங்கள் அனுகிரகித்தார். ஸ்தோத்திர ரத்னம் ஒண்ணு, சதுஷ்லோகி ஒண்ணு. அவர் தொடங்கி வைத்ததுதான் இந்த ஸ்தோத்திர கிரமம். அவரிடத்திலிருந்து தான் பல்கி பெருகி கூரத்தாழ்வான் பஞ்சஸ்தவம்ங்கிற ஸ்தோத்திர கிரந்தம், ஸ்ரீ பராசர பட்டர் ரங்கராஜஸ்தவம் பூர்வசதகம், ஸ்ரீ ரங்கராஜஸ்தவம் உத்தர சதகம், அதற்கும் மேலே ஸ்ரீ குணரத்ன கோஷம்னு பிராட்டி வைபவத்துக்காக. இதிலே ரகசியத்திரையார்த்தத்தை ஸ்தோத்திரமா பாடுறதுங்கிற முதலில் பட்டர்தான் ஆரம்பிச்சு வச்சார். ஏன்னா அஷ்டஸ்லோகிங்கிற 8 ஸ்லோகத்தாலே திருமந்திரந்தயன் சரம ஸ்லோகத்தை கூட சுருக்கி ஸ்தோத்திரமாக்கலாம்னு காட்டினாரோ இல்லையோ. ஏன்னா அவருக்கு முன்னாடி பாடினவர்கள் எல்லாரும் பகவான ஸ்தோத்திரம் எழுதுவார்கள். அது வரைக்கும் தான் ஸ்தோத்திர கிரந்தத்தில் இருந்ததே தவிர திருமந்திரந்தயன் சரம ஸ்லோகத்தினுடைய சாரார்த்தத்தை கூட ஸ்லோக ரூபமாக அனுகிரகிக்கலாம் என்று ஸ்ரீ பராசர பட்டர் ஆரம்பித்து வைத்தார். பட்டருக்கு பிற்பாக அவதரித்த வேதாந்த தேசிகன் இந்த ஸ்தோத்திரங்கிற பறக்கையே ரொம்ப ஆச்சரியமா பயன்படுத்தினார். அதிலே என்னென்ன விருத்தங்கள் உண்டோ, என்னென்ன சந்தங்கள் உண்டோ, இது எல்லாற்றையும் உபயோகப்படுத்தி எப்படி நாம சம்ஸ்கிருத பாஷையை தெரிஞ்சுக்கலாமோ அதுக்கும் உதவி, பகவத் விஷயத்தை நன்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாமோ அதுக்கும் உதவி. இதை படிச்சிருந்தாலே நமக்கு போதும் அப்படிங்கிற அளவுக்கு நிறைய ஸ்தோத்திர கிரந்தங்கள் பாடினார். ஆக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சுலபம், அர்த்தங்கள் சுலபமா புரிஞ்சு போடும். சின்ன வயசுலயே தெரிஞ்சு விடலாம். ஏன்னா கத்தியம்னா சிறு வயசுல தெரியாது. பத்தியம்னா அர்த்தம் தெரியறதோ இல்லையோ சந்த சொல்லுன்னு பிள்ளைய உட்காந்து வைக்கலாம் இல்லையோ. அதே பத்தியமா இருந்தா நான் என்ன படிச்சு பார்த்தேன், எனக்கு ஒண்ணும் புரியல விட்டுடு அப்படின்னு பிள்ளையோ புண்ணோ ஓடிடும். ஆனா ஸ்லோகத்துக்கு அது வாய்ப்பில்லை. அதனால ஸ்தோத்திர ரூபத்திலே அனுகிரகித்தார். 28 ஸ்தோத்திரங்களுக்குள்ளே பெருமானுடைய ஆயுதங்களை பாட வேண்டும் என்று சுவாமிக்கு ஆசை ஏற்பட்டது. எப்படி ஏன் நடந்ததுன்னு பார்ப்போம். இந்த ஸ்தோத்திரம் பிறந்ததற்கு 2 காரணம் சொல்லப்படுகிறது. 2ல எதுவும் சரியாக இருக்கலாம் அல்லது 2ஆகவும் கூட இருக்கலாம். ஒன்று, திருவகீந்திரபுரத்திலே வேதாந்த தேசிகன் எழுந்தருளி இருந்தார். அப்போது பரவாதிகள், மற்ற சமயங்கள், அவர்கள்லாம் நாட்டிய நீச சமயங்கள் மாண்டனான் அமுதனார் சாதித்தார் இல்லையோ. இது தர்க்கச் சமணரும் சாக்கிய பெய்களும் தாழ்ஷடையோன் சொர்க்கத்த சோம்பரும் சூனியவாதரும் நான்மறையின் நிற்க குறும்புசை நீசரும் மாண்டனர் பொற்கப்பகம் எம்மி ராமானுஜமுனி போந்த பின்மே. ராமானுஷர் அவதரித்தார். இந்த தாழ்ந்த சமயங்கள் அத்தனையும் மாண்டு போயின. இலிங்கத்திட்ட புராணத்தீரும் சமணரும் சாக்கியரும் மலிந்து வாதி செய்வீர்களும் மத்தும்னும் தெய்வமுமாகி நின்னான். ஆழ்வார்தான் பொலிந்தனன் பிரான் விஷயமாக 4ஆம் 10 கடைசியில பாசுரம் பாடினார். ஆக அப்படிப்பட்ட புறச்சமைகள் யாரெல்லாம் வேதத்தை ஒத்துக்கிறது இல்லையோ, வேதத்துக்கு தப்பு தப்பா அர்த்தம் சொல்லுவார்களோ, அவர்களுடைய வாதம்லாம் உலகத்துல மெதுவே தலை தூக்க ஆரம்பிச்சது. ராமானுஜர் காலத்துல இது மொத்தத்தையும் இல்லை ஆக்கினார். மறுபடியும் காலப்போக்கில் தலை தூக்க ஆரம்பிச்சது. பரமத பங்கம் அப்படின்னு ஒரு கிரந்தத்தை வேதாந்த தேசிகன் எழுதுவதற்கு ஆசைப்பட்டார். அது ரொம்ப கஷ்டமான கிரந்தம். பிரித்து படித்தோம்னால் அர்த்தம் புரிவது அவ்வளவு சுலபத்திலே இராது. சிரமப்பட்டு தான் கிரகிக்க வேண்டும். இந்த கிரந்தமும் ஈடேற வேண்டும். புறச்சமைகள் எப்படி வேதத்துக்கு புறமா பேசியிருக்காளோ அதுவும் அடங்க வேண்டும்னு தேசிகனுக்கு திருவுள்ளம். அதுக்கு யாரிடத்திலையானு பிரார்த்திச்சுக்கணும் இல்லையோ. ஒன்னு தொடங்குறோம்னு சொன்னால் இதை நிர்விக்னமா நிறைவேற்றி கொடுக்க வேணும்னு பிரார்த்திக்கணுமே. அதற்காகத்தான் 2 ஸ்தோத்திரங்கள் பண்ணினார். ஒன்னு சுதர்சன அஷ்டகம், மத்தொன்னு ஷோடசாயுத ஸ்தோத்திரம். சுதர்சன ஆழ்வானுக்காக ஒரு 8 ஸ்லோகங்கள், 16 ஆயுதங்களுக்காக 16 ஸ்லோகங்கள். இந்த 2ஐயும் பண்ணி
இவர்களிடத்துல பிரார்த்திச்சுக்கிறார். நான் மேற்கொண்டு பரமபதவங்க எழுத போறேன், அது நிர்விக்னமாக நிறைவேறி ராமானுஜ சித்தாந்தம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். அதற்காக சுதர்சன ஆழ்வார் பிரார்த்திச்சிருந்தார். இப்ப அவர் எதுக்கு பிரார்த்திச்சிருந்தாரோ அதை ஞாபகம் வச்சுப்போம். இப்ப நாம சொல்றோம்னா நாம ஏதாவது புஸ்தகம் எழுத போறோமோ? நிச்சயமா இல்லை. இப்படி வேணா வச்சுங்க, எழுதப்பட்ட பரமத பங்கத்தை படிக்கிறதுக்கு சுதர்சன ஆட்டகம் சொல்லிப்போம். ஏன்னா நமக்கு எழுதுற சக்தி கிடையாது, எழுதியிருக்கிறத படிச்சு புரிஞ்சுக்கிற சக்தி வேணும் இல்லையோ? அதற்கும் சுதர்சன ஆழ்வானத்தான் பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும். இப்பவும் நாம பகவத் விஷயம் திருவாய்மொழி சொல்ல ஆரம்பிக்கச்சேவோ, திருவாய்மொழி ஸ்தோத்திரம் ஆரம்பிக்கிறச்சேவோ, திருவாய்மொழி மனசுல நன்னா நிக்கணும்னு யார்கிட்ட கேட்டுக்கிறோம்? நம்மாழ்வார கேட்கவே மாட்டோம். பெரிய திருமொழி மனசுல நன்னா இருக்கணும்னு யார்கிட்ட கேட்டுக்கிறோம்? திருமங்கியாழ்வார கேட்கவே மாட்டோம். ஆனா இந்த ரெண்டுத்தினுடைய தனியன்லையும் பார்த்தீங்கன்னா, நெஞ்சுக்கு இருள்கடி தீபம் அடங்கா நெடும்பிறவி, நஞ்சுக்கு நல்லவமுதம் சமயல நன்னூல் துறகள், அஞ்சுக்கு இலக்கியம். அதை யாரிடத்துல பிரார்த்திக்கிறோம்? எங்கள் கதியே ராமானுஷ முனியே சங்க கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமனம் நீ எனக்குத்தா. திருவங்கியாழ்வாருடைய 1000 பாசுரங்களை என் மனசுல தங்கும்படி ராமானுஷா நீ அனுகிரகிக்க வேணுங்கிறோம். இதுக்கு நம்மாழ்வார் அனுகிரகம் இருந்தா தானே திருவாய்மொழி கிடைக்கும். திருமங்கி ஆழ்வார் அனுகிரகம் இருந்தா தானே திருமொழி கிடைக்கும்னா. அவர்கள்லாம் குழந்தைய பெறுவர்கள். ஆனா குழந்தைய வளர்க்கிற சீர்மை ராமானுஷருக்குத்தான் உண்டு. ஈன்ன முதத்தாய் ஷடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுஷன் என்ன சுவாமியை பிரார்த்தித்து கொண்டா எதுவும் கெட்டுகிறது இல்லையோ? அப்ப அவர்கள் அனுகிரகம் முதல் வேணும். இப்ப சுதர்சனாட்டகத்தை நாம எதுக்காக தெரிஞ்சுக்கணும்னால், மேற்கொண்டு இந்த சுவாமி எழுதியிருக்கிற கிரந்தங்களுடைய அர்த்தம் புரியணும் இல்லையோ? அதற்காகவே பண்ணிக்கலாம். அதோடு மட்டுமல்ல, 3 முக்கியமான செல்வங்கள் நமக்கு கிடைக்கிறது. ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், ஆயுகு. இந்த 3ஐயும் சுதர்சன ஆழ்வான் விடாமல் கொடுக்கிறார். இப்ப இங்க நம்ம அடுத்த 7 நாட்கள் பார்க்க போறோம் இல்லையோ? பல பேருக்கு மனசுல பல காமனாயே இருக்கலாம், எத்தனையோ ஆசையோட இதை கேட்டால் இது நடக்கும் அது நடக்கும்ங்கிற எண்ணம் இருக்கும். கண்டிப்பா நடக்கும். ஆனா நம்ம சம்பிரதாயத்துல ஓர் வழக்கம் உண்டு. இது நடக்குமோ அது நடக்குமோங்கிறதுக்காக நாம கேட்கறதும் இல்லை, நாம சொல்லுவதும் கிடையாது. இந்த சம்பிரதாயத்தையே பெரியாழ்வார் தான் தொடங்கி வச்சார். முதல்ல பெருமான சேவிக்கிறார், வலக்கையில ஆழியை சேவித்தார். சேவித்தவுடன் அது நன்னா இருக்கணும்னு அவருக்கு பல்லாண்டு பாட தோணித்தே தவிர எனக்கு இன்னதை கொடுன்னு பெருமாளிடத்துல கேட்கறதுக்கு தோணலையோ இல்லையோ? இவருக்கு முன்னாடி பெருமான் ஆழி சங்கங்களை தரிச்சுன்னு வந்து நிற்கிறார். நேரையே வந்துவிட்டா எத்தனை கேட்டு வாங்கிக்கலாம். நம்ம எல்லாம் நேர வராத பெருமாள்கிட்ட இதை கொடு அதை கொடுன்னு கேட்டுருக்கோம். நேரையே ஒரு பெருமாள் வந்து நின்றுட்டாருனால் என்னென்ன வேணுமோ கட்டியா பிடிச்சுன்னு கொடுத்தாச்சா ஆச்சு போவிட மாட்டேன் அப்படின்னு பிடிச்சுக்கலாம் இல்லையோ? தோணவே இல்லை பெரியாழ்வாருக்கு. ஓ, இந்த திருக்கைகளும் திருவாழியின் திருச்செங்கும் உன்னை விட்டு பிரியாமல் இந்த அழகுக்கு என் கண்ணெச்சிலே பட்டுடாமல் இருக்க வேண்டும் என்று திருஷ்டி தோஷம் வரக்கூடாதுன்னு பல்லாண்டு பாடினாரே தவிர தனக்கொண்டு பிரார்த்திக்கணுங்கிறது இல்லை. என்ன பிரார்த்திச்சுக்கலாம்னால் எதுவுமே கூடாதுதான். இருந்தாலும் ஞான பக்தி வைராக்கியங்களை கூடுன்னு கேட்டுக்கலாம். அதுல தவறில்லை. என்ன, நமக்கு ஞானம் வேணும், பக்தி வேணும், இத்தோட கூடின வைராக்கியம் வேணும். இதற்காகவும் சுதர்சனாஷ்டகத்தை பாராயணம் பண்ணலாம். 8 ஸ்லோகங்கள் முடிந்து 9வது ஸ்லோகத்தாலே இதை பாராயணம் பண்ணுபவர்களுக்கு என்ன பலம் கிட்டும் என்று சொல்லி வேதாந்த தேசிகனை தலை கட்டுகிறார். அதை கடைசியில பார்ப்போம். ஏன்னா முதல் வார்த்தையை ஜாகிரதப்படுத்தணுங்கிறதுக்காக சொன்னேன். வெறுமனே ஏதோ ஆசை நிறைவேற போறதுங்கிறதுக்காக இங்கு சொல்றதும் தப்பு, இந்த இடத்துல உட்கார்ந்து கேட்கறதும் தப்பு. பின்ன என்ன பிரயோஜனம் இருக்கும்னால், சுதர்சன சக்கரத்தினுடைய வைபவத்தை தெரிஞ்சுட்டு ஒண்ணு செய்ய வேண்டும். பல்லாண்டு பல்லாண்டு உன் சேவடி செவ்வி திருக்காப்பு வடிவானின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு சோதி வலத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு அடியோமோடு நின்னோடும் பிரிவின்னி 1000 பல்லாண்டு. பெருமானுக்கும் சுதர்சன சக்கரத்துக்கும் பாஞ்சஜன்யத்துக்கும் நன்னா இருக்கணும்னு மங்களாசாசனம் பண்றதுதான் ஒரு பக்தனுக்கு கடமையே தவிர அதை பண்ணிட்டோம்னா மத்த அத்தனையும் தானே கிட்டும். குலந்தரும் செல்வந்தந்திடும் அடியார் படுதீர் 1000 எல்லாம் நிலந்தரும் செய்யும் என்று திருவங்கியாழ்வார் பாடினா போலே நாமோ நாராயணாயா நாமமும் கொடுக்கும், சுதர்சன அஷ்டகமும் கொடுக்கும். ஆகையாலே தான் கேட்பதற்காக கூடியிருக்கோம். வேதாந்த தேசிகன் அனுகிரகித்தார். பரமத பங்கம் நன்றாக ஈடேற வேணும் என்பதற்காக பிரார்த்தித்தார். இது ஒன்று. மற்றொன்று சரித்திரமும் சொல்லப்படுகிறது. காஞ்சிபுரத்தில் எழுந்தருளியிருந்து அருகிலே திருப்புக்குழிங்கிற திவ்யதேசம் நீங்க சேவிச்சிருக்கலாம். போரேற்று நாயனார் விஜயராகவ பெருமானுடைய ஆஸ்தானம். அந்த திருப்புக்குழியில வேதாந்த தேசிகன் பல காலம் இருந்து காலக்ஷேபாதிகள் பண்ணியிருக்கார் அப்படின்னு கேள்விப்படுறோம். அந்த ஊர்ல என்னமோ ஒரே விஷ ஜுரம் கண்டு போச்சான்.
அவர் இருந்த நாளில் ஊர் முழுக்க விஷ ஜுரம் பிடிச்சு கொடுத்து ஜுரத்தை போக்குறதுக்கு வழி தெரியல, ஏதோ செய்ய வேணும்னு யோசித்து இந்த மக்கள் எல்லாம் பெருமானுக்கு கைங்கரியத்தில் இருக்கா, ஜுரம் போச்சுன்னா தானே கைங்கரியம் ஒழுங்கா நடக்கும். மேலும் ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு ஜுரம் பெருமாள் ஒண்ணும் படலன்னு விட்டா வர்ற 4 பேரும் அப்புறம் வரமாட்டான். அதனால பார்த்தவர் எப்படியும் சரியாக்கணுங்கிற எண்ணத்தோட சுதர்சன அட்டகத்தை பாடி இதனால் ஊரில் ஜுரம் நீங்க பெற்றது, அதுல இருந்து ஆரோக்கியம் கிடைக்கும்ங்கிறதுக்கு சாட்சியா சொல்லி, ஆரோக்கியம் கிட்டும், ஐஸ்வர்யம் கிட்டும், ஆயுசு கிட்டும். நீண்ட ஆயுசு இருந்தா அதை கூட கொடுத்துருவா. ஆனா ஆரோக்கியத்தோட ஆயுசு இருக்கணும் இல்லையோ. ஆயுசு மட்டும் கிடைச்சிட்டு ஆரோக்கியம் இல்லைன்னா இதுக்கு சீக்கிரமா பரட்டு போயிருக்கலாம், நமக்கே வெறுப்பா தோணிப்படும். ஆக ஆரோக்கியமும் தேவை, ஆயுசும் தேவை. ஆரோக்கியத்தோட ஆயுசு, ஆரோக்கியம் இருந்து ஆயுசு இருந்துட்டா சல்லி காசு கையில் இல்லைன்னா அப்ப எப்படி கைங்கரியம் பண்றது? அதற்கு ஐஸ்வர்யம். அதனாலதான் ஐஸ்வர்யத்தையும் ஆயுஷையும் ஆரோக்கியத்தையும் இந்த 3 சுதர்சன சக்கரம் நமக்கு கொடுக்கும். பெருமான் தன் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரோட ஸ்ரீவைகுண்டத்துல இருந்தவர் இந்த 3 நம்ம எப்படி பாத்துக்கலாம்னு பிராட்டியோட பேசிட்டு இருக்கார். தாயார சொன்னால நீங்க ரொம்ப வேலை அதிகமா வச்சுருக்கீள், எல்லா வேலையும் நம்மால பார்க்க முடியாது, இந்த சிருஷ்டி சம்ஹாரமே பெரும் பாடா இருக்கு, ஆழ்வார்களிடத்துல பாட்டை வாங்கிக்க நீர் திவ்ய தேசத்துக்கு போயிட்டு வர்றதே போரும் இருக்கு, அதனால கொஞ்சம் மத்த வேலையெல்லாம் யார்கிட்டையான ஒப்புவிச்சுட்டா தேவலே அப்படின்னு நாச்சியார் சொல்ல 3 முக்கியமான வேலைகள் எடுத்து சுதர்சன ஆழ்வாரிடத்துல கொடுத்துட்டாராம். கொடுத்த பிற்பாடு தான் ஆனந்தமாக ஆதிசேஷ பர்யங்கத்திலே இருந்தும் கிடந்தும் சேவை சாதிக்கிறான் என்னும் சுதர்சனாட்டகத்தினுடைய ஆரம்பத்திலேயே சொல்லப்பட்டுள்ளது. ஆகையாலே இந்த 3 நமக்கு கொடுக்கப்படுகிறது. பெருமானுக்கு அடையாளமாகவும் அழகு சேர்ப்பவராகவும் நம்ம ரட்சிப்பதற்காக ஓடோடி வருபவராகவும் இப்படி சுதர்சனாழ்வான் இருக்கிறார். சாதித்த வேதாந்த தேசிகனுடைய வைபவம் எப்படி இந்த ஸ்தோத்திரம் பிறந்ததுன்னு பார்த்துட்டோம். மேலே ஸ்தோத்திரத்துக்கு இருக்கிற ஏற்றம்னு பார்த்தால் 8 ஸ்லோகம், அது முக்கியமான ஏற்றம். ஏன்னா அவர் 1000 பாடினார் பாதுகாசாசரம், ஒரு நாள் 1000 சொல்லுனா முடியுமா? இங்க நித்தியப்படி நீங்க சுதர்சனாட்டகம் பாராயணம் பண்றீங்களோ இல்லையோ, இதே நித்தியப்படி பாதுகாசாசனம் பாராயணம் பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் வருவார்கள்? அதனால ரொம்ப அதிவிஸ்தரமா ஒரு கிரந்தம் இருந்துட்டால் நம்மால நிச்சலும் சொல்லிக்க முடியாது. இப்ப நித்தியானுசந்தானம்னு திருப்பல்லாண்டு திருப்பழேஷ் திருப்பாவை பூச்சூட்டல் காப்பிட சென்னியோங்கு அப்படின்னு ஒரு வச்சிருக்கா. நித்தியமா திருவாய்மொழி 1000 சொல்லு, அது கூட வாயில வேகமா வரும். நித்தியம் திருமொழி 1000 சொல்லு அப்படின்னு விட்டாள்னா 6 நித்தியானுசந்தானத்துக்கு வருவா. ரொம்ப விஸ்தரமா இருந்தாலும் சொல்ல முடியாது, ரொம்ப சுருக்கமா இருக்குன்னு வச்சுங்கோ. ஓம் நமோ நாராயணாயா 8 எழுத்து, இதுவான 8 ஸ்லோகம் கஷ்டப்படணும். அதுல இருக்கிறது 8 எழுத்து தானேன்னா ஸ்லோகம் குறைய குறைய அர்த்தம் புரியாது. நன்னா எழுதினா விரிச்சு எழுதினா விவரித்து இருக்கும் இல்லையோ அர்த்தம் புரிஞ்சு போடும். ஆனா ஸ்லோகத்தை சப்தத்தை சுருக்க சுருக்க அர்த்தம் ஆழ்ந்து போடும் இல்லையோ, அப்ப ரொம்ப புத்தி இருக்கிறவர் தான் புரிஞ்சுக்க முடிஞ்சு போடும். ரொம்ப விஸ்தரமா இருந்தாலும் கஷ்டம், அதி சங்குச்சிதமாக இருந்தாலும் கஷ்டம், அனதி விஸ்தரமாக இருக்க வேண்டும். அதுதான் திருப்பாணாழ்வார் பாட்டுக்கும் மதுரகவி ஆழ்வார் பாட்டுக்குமே ஏற்றம். ஓம் நமோ நாராயணாயா போல ஒரு எழுத்துலையும் சொல்லிட மாட்டார், 8 எழுத்து ஒரு வரியிலையும், அதுக்குன்னு 1000கணக்கிலையும் பாடிட மாட்டார். கண்ணு சிறுத்தாம்பு 11 பாசுரம், அமல்நாதி பிரான் 10 பாசுரம், அனதி விஸ்தரமா இருந்து சொல்லு. அதே போல சுதர்சனாட்டகத்துக்கு ஏற்றம் 800 ஸ்லோகங்களும் இல்லை, 8 எழுத்தும் இல்லை, 8 ஸ்லோகங்களாலே சுதர்சனுடைய வைபவம் சொல்லப்படுகிறது. அதுவே பிரபந்தத்துக்கு உண்டான ஏற்றம். அதோடு இல்லாமல் இதனுடைய விருத்தம் ரொம்ப ஆச்சரியமான சரித்திரம். இதுக்கு வியாக்கியானம் பண்ணிருக்கிறவர்கள் பழைய சம்ஸ்கிருத வியாக்கியானத்திலே ஒரு செய்தி கொடுக்கிறார்கள். இதை என்ன விருத்தம்னு வச்சுக்கலாம்? நகண தகண பகணாத்மகம் ந த ப என்கிற 3 கணாத்மகம். மொத்தம் விருத்தங்களுடைய கணக்கு பார்த்தால் தமிழ்ல யாப்பிலக்கணம்னு கேள்விப்பட்டிருப்பீள். எழுத்து, சீர், தலை, அசை, தொடை இதெல்லாம் சேர்த்தது யாப்பிலக்கணம். எந்த பாஷையிலையும் நாம இப்ப இலக்கணம் படிக்கிறதே இல்லை, அந்தந்த பாஷையை ஏதோ படிச்சுக்கிறோம். அதுவும் ரொம்ப சுருக்கமா வேற எழுதுறதுக்கு ஆரம்பிச்சுட்டோம். இந்த கைத்தொலைபேசி வந்ததுல இருந்து ஆங்கிலம் ஒழுங்கா எழுதுறதும் போச்சு. ஏன்னா அதுலயான் ஏற்கனவே எழுதிட்டு இருக்கிறச்சே நீளமா ஒரு வரினா வரி எழுதிருந்தோம், அதை உடச்சி எழுதுறதுக்குன்னே இப்ப சொல்லிக் கொடுக்குறானோ இல்லையோ. இது எதுவுமே தனித்தனியா நீங்க போட வேண்டாம், முழுசா போட வேண்டாம், புரியறாப்பில் இருந்தா போரும்னுட்டா அப்புறம் வியாக்கரணம் எங்க படிக்க போறோம் சொல்லுங்க? பாஷையை படிக்கிறது